السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيله في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما ينطق عن الهوى صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني ويفقهوا قولي رب زدني علما وارزقني فهما اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜ்தாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் குறிப்பாக முஸ்லிம்களான மௌமீன்களான நம் அனைவர் மீதும் இன்றும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுனுடைய பேரருளால் 1446 வருடம் ஹிஜ்ரி 3வது மாதமாக இருக்கிற ரபியுல் அவ்வலில் 2வது ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். இந்த மாதம் ரபியுல் அவ்வல் என்று அரபியிலே சொல்லப்பட்டதற்குண்டான காரணம் இதனுடைய மொழிபெயர்ப்பை பார்த்தா புரியும். வசந்தத்தின் துவக்கம் என்று இந்த மாதத்துக்கு பேர். நமக்கெல்லாம் தெரியும், காலங்களில் கோடை காலம், குளிர்காலம், மழை காலம், இப்படி சொல்லுகிற நேரத்தில் வசந்த காலம்னு ஒன்று இருக்கும். வசந்த காலம்னு எப்படின்னு சொன்னா யாருமே அந்த காலத்தை வருத்தப்பட மாட்டாங்க, யாருக்குமே அதுல கஷ்டம் ஏற்படாது. கடுமையான கோடையாகவும் இருக்காது, கடுமையான குளிராகவும் இருக்காது. எல்லோரும் வாழக்கூடிய சூழலில் ஒரு காலம் இருக்கிறது என்றால் வசந்த காலம். அப்ப இந்த உலகத்திற்கு வசந்தத்தை கொண்டு வந்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை வசந்தத்தின் துவக்கம் என்று இந்த மாதத்துக்கு பெயர் வச்சிருக்கிறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. அவர்களுடைய பிறப்புக்கு முன்பும் அவருடைய பிறந்ததற்கு பின்பும் இந்த உலகத்தினுடைய நிலைகளை எடுத்து பேசுகின்ற வரலாற்று ஆசிரியர்கள் உலகில் இதுவரை பிறந்த, இனி பிறக்க போகிற, யுக முடிவு நாள் வரை பிறக்க போகிற எந்த மனிதனும் செய்ய முடியாத சாதனையை மிக சர்வ சாதாரணமாக நிகழ்த்தி காட்டியவர்கள் தான் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தீங்களா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல எந்த விதமான விளம்பரமும் இல்லாமல், எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் சாதாரணமான சாதனைகளை செய்து முடித்தவர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இந்த ரபியுல் அவ்வல் மாதம், இதுல நாம என்ன செய்யணும்? எதுவுமே செய்ய வேணாம். இதுல நம்ம பிரத்யேகமா என்ன செய்ய வேண்டியதில்லை, எதுவுமே செய்ய. மிகப்பெரிய நீண்ட நெடிய சர்ச்சைகள், விவாதங்கள்லாம் ஒவ்வொரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. பொருள் செலவு, நேர செலவு, தேவையில்லாத விமர்சனங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம புகழ்ந்தாலும் புகழாட்டாலும் அவங்க புகழுடைய உச்சியில இருக்காங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கான், வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை இந்த புகழின் உச்சியில நாங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். நாம பேசுறதுனால ரசூலுல்லாஹ்க்கு எந்த உயர்வும் வந்து போறது இல்லை, நாம பேசாம விடுறதுனால ரசூலுல்லாஹ் உயரத்துல இருந்து இறங்க போறதும் இல்லை. அவர்கள் உச்சத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். திருக்குர்ஆனுடைய
வசனங்களை எடுத்து பார்த்தோன்னு சொன்னா அல்லாஹ் அவர்களை ஒரு வாசகம் சொல்லுவோம், ஆமா என்திகானில் ஹவா, பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்களாக அவர்கள் மனோ இச்சைப்படி எந்த வார்த்தையும் பேசலங்கிறான். ஒரு வார்த்தை கூட அவங்க என்ன செஞ்சதில்ல, தன்னுடைய மனோ இச்சைப்படி பேசியதில்லை. ஒரே ஒரு சந்தர்ப்பம் அவருடைய வாழ்நாள்ல, ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அப்படின்னு ஒரு சஹாபி, பிறவியிலே பார்வை இல்லாதவங்க, அந்த சஹாபி ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்களிடத்துல மார்க்க விளக்கங்கள் கேட்க வேண்டும் என்று வருகிறார்கள். நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ரொம்ப நேரம் மக்களுக்கெல்லாம் விளக்க சொல்லிட்டு அப்பதான் எந்திரிச்சு வீட்டுக்கு போறாங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் வந்து, யா ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள்கிட்ட நான் மார்க்க விளக்கம் கேட்க வந்தேன் அப்படின்னு சொன்னப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இவ்வளவு நேரம் பள்ளியில தானே இருந்தேன்னு சொன்னாங்க. இவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு சம்பவத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் எடுத்து சொல்கிறான். அபஸ வதவல்லா அன் ஜாஅஹுல் அஹ்மா, அவர் முகம் லேசா மாறினாரு. அன் ஜாஅஹுல் அஹ்மா, கண் பார்வை இல்லாத ஒரு மனிதர் வந்து அவங்கள்ட்ட மார்க்க விளக்கம் கேட்கும் போது முகம் மாறிட்டாருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான் அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் என்ன நாடுறான், இந்த முக மாற்றம் கூட நீங்க காட்டக்கூடாதுங்கிறான் நபிய. அதற்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இது போன்ற சம்பவங்கள் எங்கும் வந்ததாக வரலாற்று பதிவு கூட கிடையாது. சந்தன பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரு பேசினாலும் அவர்களுடைய பேச்சுக்களில் இன்னும் சிறிது பேச மாட்டார்களா என்று ரசூலுல்லாஹ்வுடைய தன்மையை பத்தி கிதாபுகள் எழுதுறாங்க. அவருடைய சிஃபத் எப்படி இருந்துச்சு, அவர்களுடைய தன்மை, அவருடைய குண நலன்கள் எப்படி இருந்தது என்பதை பற்றி கிதாபுகள் எழுதும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரமா இருக்கும் போது ரசூலுல்லாஹ் பத்தி குறை பேசுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தூரமா இருக்கும்போது ரசூலுல்லாஹ் பத்தி குறை பேசுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நெருங்கி வர 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 ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு தன்மையில பத்தி பேசி ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துக்கு நேரா சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். யாரு? அவங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்காவினுடைய குறைஷிகள், அபூ ஜஹல், அபூ சுஃபியான் போன்ற மிகப்பெரிய மக்கத்து குறைஷிகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு இல்லாத, அவங்க கண் பார்வை இல்லாத நேரத்தில் ரசூலுல்லாஹ் பத்தி என்ன குறை பேசுவாங்க? அவங்க பொய் சொன்னாங்கன்னு பேசுவாங்களா, அல்லது என்னுடைய சொத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு பேசுவாங்க? ஒரே குறை தான் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? இந்த முகம்மது வந்து நம்முடைய அப்பன் பாட்டன் எல்லாம் வணங்கி கொண்டிருந்த மார்க்கத்தை இல்லைன்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயம் தான் குறை சொல்லுவாங்க, வேற எதுவும் சொல்ல முடியாது. வார்த்தைகளில் நம்பிக்கையாளர் அல் அமீன், வார்த்தைகள்ல நம்பிக்கையாளருங்கிற பேர் எப்ப எடுத்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 17 வயசு, நபியா அறிவிக்கப்பட்டது 40 வயசுல. அதுக்கு முன்னாடி அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான்? அவருடைய பிறப்புல இருந்தே அவங்களுடைய வாழ்க்கையில எந்த தவறும் வந்துடாம, எந்த விதமான குறைகள் கரைகள் சொல்ல முடியாம, விமர்சனங்கள் விரல் தூக்கி விமர்சனம் செய்ய முடியாத அளவுக்கு அவர்களை அதான் பாதுகாத்து வளர்த்தான். 17 வயசுல அவங்க வாங்கின பேர் என்ன? மக்காவுல் அல் அமீன். அவர் சொன்னா சரியா இருக்கும், அவர் சொன்னா சரியா இருக்கும், நம்பிக்கைக்குரியவர், அவர் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாம அவங்க மேல என்ன செய்யணும்? நான் ஏற்கனவே சொன்னேன், ரசூல்லா மேல நாம என்ன சொன்னாலும் சொல்லாட்டி ரசூல்லாவுடைய புகழ் தான். இன்னொன்னு சொல்லவா, நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால தக்பீர் கட்டி நிக்கிறோமே, இந்த தொழுகையினுடைய விஷயங்களில் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறாமல் நாம தொழுதோம்னு சொன்னா அந்த தொழுகையா இருக்காதுங்கிறாங்க. ஒரு மசாயில் சொன்னாங்க, ரசூல்லாவை எவ்வளவு நேசிக்கணும், ரசூலுடைய வழிமுறைகளை எவ்வளவு பின்பற்ற வேண்டும். சில இடங்களில் நான் சொல்வது மிகைப்பாக தெரியலாம் உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய விஷயத்துல கூட ரசூல்லாவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் அல்லாஹ்வுக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா மார்க்கத்துல ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாங்க. சில சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாவுடைய துணைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட, ஆயிஷா அம்மா, ரசூலுல்லாவுடைய வணக்க வழிபாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான விஷயங்கள் ஏதாவது நீங்க பார்த்திருக்கீங்களா
அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எதுதான் ஆச்சரியமா இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எதுதான் ஆச்சரியமா இல்லை, எல்லாமே ஆச்சரியம்தான். நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு அது 30 வருஷத்துக்கு சொல்லிட்டு இருப்போம், தெரியுமா நான் அன்னைக்கு அப்படி பண்ணேன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆச்சரியம். சொல்லிட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே நின்று வணங்குவார்கள், நீண்ட நேரம் நின்று வணங்குவாங்க. அப்ப அவர்களிடத்துல ஏன் இவ்வளவு நேரம் நின்று அழுகுறீங்க, தொழுகிறீங்க, சஜ்தால அழுகுறீங்க, ருக்கூல அழுகுறீங்க, உங்களுடைய பாவத்திலேயே எந்த பாவத்தையும் மீதி வைப்பதாக இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். யக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக்க, நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க, செஞ்சாலும் மன்னிச்சிருவேங்கிற அல்லாஹ், ஏன் நீங்க இவ்வளவு அழுகணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தவனா இருக்கணுமா? பாவமே செய்ய விடாம, பாவத்தின் பக்கமே நெருங்காம, பாவத்தின் துவா கேட்கும் போது கேட்போம், எப்படி கேட்போம்? யாரெல்லாம் பாவத்தின் மீது வெறுப்பு ஏற்படுத்துன்னு சொல்லி. மனிதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? நன்மையின் பக்கம் கொஞ்சம் சலிச்சுதான் போவோம், பாவத்தின் பக்கம் ரொம்ப ஈஸியா போயிடுவோம். மனிதனுடைய இயற்கை அமைப்பு எப்படின்னு சொன்னா, நன்மைகளின் பக்கம் யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா என்ன செய்வான், போவோம். ஆனா பாவம் இருக்கிறது ரொம்ப சீக்கிரமா போயிடுவான். அதான் சொல்லுவாங்க, சைத்தான் இருக்கிறானே, நம்ம எதிரி இப்லீஸ் இருக்கிறானே, அவன் என்ன செய்வானா, ஒரு மனுஷன் நம்மால இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக சைத்தான் என்ன செய்வான், மனுஷன்ல மேல உட்கார்ந்து அவனுடைய இதயத்துக்குள்ள ஒரு ஊசியை போட்டு பார்ப்பான். இதயத்துக்குள்ள ஒரு ஊசியை செலுத்துவான். ஹதீஸ்ல தெளிவா வருது இந்த வாசகம். இப்லீஸ் ஆகிறவன் மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளாக ஊசியை செலுத்தி பார்ப்பான். அவனுடைய உள்ளம் அல்லாஹுடைய சிந்தனையில இருந்தா தன்னுடைய ஊசியை மட்டும் இல்ல, வாளையும் சுருட்டிட்டு போயிடுவான். அப்ப அவன் ஊசி போடும் போது இவருடைய சிந்தனையில அல்லாவை விட்டுட்டு கல்லாப்பட்டியை நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். என்ன கடை திறந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, கல்லாப்பட்டி இப்படியே இருக்க, இன்னும் ஆளு வரமாட்டேங்குது, ஏத்த கடைக்காரெல்லாம் நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கிறானே, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, என்னைய மட்டும் இந்த அல்லாவுக்கு கண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்லி சிந்தனை மாற்றமாக இருந்தால், ஷைத்தான் தன்னுடைய ஊசியை செலுத்தும் போது அல்லாவுடைய சிந்தனை இல்லாம இருந்தா இறஞ்சிருவான். அவன் தன்னுடைய பங்குக்கு ஒரு 2 டிராப்பை இறக்கிட்டு போயிடுவான். ஷைத்தான் இறஞ்சிருவான், அவனுடைய சிந்தனையை கொஞ்சம் இறக்கிட்டு போயிடுவான். இவர் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை 1:15 மணிக்கு போகலான் இருந்தவர், 1:15 தானே ஆகுது, இப்பத்தானே ஆரம்பிச்சிருப்பார், 1:30க்கு போவோம். 1:30க்கு போனா அங்க புறப்பட்ட உடனே சைத்தான் என்ன செய்வான், நீ 1:30க்கு புறப்படுற, அங்க நேரம் முடிஞ்சிருக்குமா, அட சரி பாத்துக்கிறோம் அடுத்த வருஷம் அடுத்த வாரம். இது சைத்தானுடைய சூழ்ச்சிங்க. உண்மையிலேயே மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது ஷைத்தானின் பக்கம் லேசா சாஞ்சிரும். ஆனா நன்மையின் பக்கம் அவ்வளவு சீக்கிரம் வராது, நன்மையின் பக்கம் அவ்வளவு சீக்கிரம் வராது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வணக்க வழிபாட்டை கேட்ட உடனே எவ்வளவு ஆச்சரியம், ராத்திரி பூரா நின்று தொழுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, ஏன் யார சொல்ல நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? ரசூலா சொன்னாங்க, என்னை இவ்வளவு தகுதியில வச்சிருக்கிற அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தணுமா இல்லையா? அப்ப அந்த கேட்டாங்க இல்லையா, அந்த கேட்க வந்தவங்கள ஒருத்தர் சொன்னாரு, இனிமே நான் என் வாழ்நாள்ல தூங்கவே மாட்டேன். என்ன சொன்னாரு? இனிமே என் வாழ்நாள்ல, ரசூலுல்லாவே என்ன செய்யறாங்க, ராத்திரியில கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சு தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பாவமே செய்யாதவங்க கொஞ்ச நேரம் தூங்கி தொழுது இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன செய்யக்கூடாது, பாவம் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், அதனால இனிமே நான் தூங்க மாட்டேன். சத்தியம் பண்றார், அல்லாஹ் மேல சத்தியமாக நான் இனி இரவு தூங்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சில நாள் நோன்பு வைப்பாங்க, சில நாள் நோன்பு வைக்க மாட்டாங்க. நோன்பு அல்லாத நாள்ல, ரமலான் அல்லாத நாள்ல சில நாள் நோன்பு வைப்பாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், ஹதீஸ்ல வருது, ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வியாழக்கிழமை ரசூலுல்லாஹ் நஃபில் நோன்பு வைப்பாங்க. இதை கேட்டுட்டு அந்த 2வது ஆளு சொன்னாரு, நான் இனி வருஷம் பூரா நோன்பு தான் வைப்பேன். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்த்து தனக்கு மேல சில பேருக்கு திடீர்னு உறுதுமொழி எல்லாம் எடுப்பாங்க. இன்னைக்கு ஃபஜ்ருக்கு இன்ஷா அல்லாஹ் இனி தொழுகையே விட மாட்டேன் பாரு, அத்தோட காணா போயிடுவாரு. இன்னைக்கு ஃபஜ்ருக்கு இனிமே தொழுகையே விடக்கூடாதுப்பா, பள்ளியாசலுக்கு வந்தாக்க மனசு நிம்மதியா இருக்கு, தொழுகையே விடக்கூடாதுன்னு நினைக்கிறவரு அங்க போனவர் ஒரு வாரத்துக்கு ஆளை காணாம். என்னங்க அப்படித்தான் கொஞ்சம் அப்படி எப்படிம்பார். இது மாதிரி புதுசா நம்ம உறுதிமொழியெல்லாம் எடுத்து வாக்குறுதி எல்லாம் எடுத்துக்கிறோம். அங்கே ரசூலுல்லாஹ் சில நாள் நோன்பு வைப்பாங்கன்னு கேட்ட உடனே ஒரு 2வது ஆள் சொன்னாரு, இனி வாழ்நாள் பூரா நோன்பே விட மாட்டேன்டார்.
மூணாவது ஆள் சொன்னாரு, நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன்றார். கல்யாணம் முடிச்சா அல்லாஹ்வை வணங்க முடியாது, அதனால நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த 3 பேரும் சொல்லிட்டு போயிட்டா. இவங்க போனதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. ஆயிஷா நாயகி நடந்ததை பூரா சொன்னாங்க. யா ரசூலுல்லாஹ், இன்னைக்கு சில பேர் வந்தாக, வந்து உங்களுடைய வாழ்க்கையுடைய முறைகளை பத்தி கேட்டாங்க. நான் சொன்னேன், ரசூலுல்லாஹ் சில நேரம் தூங்குவாங்க, சில நேரம் எந்திரிச்சு தொழுவாங்க ராத்திரில, சில நாள் நோன்பு வைப்பாங்க, சில நாள் நோன்பு விட்டுருவாங்க, நஃபில் நோன்பு. மனைவியோடும் வாழ்ந்திருக்கிறார்கள், சில நாள் மனைவியில் அல்லாம தனியாவும் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே இந்த 3 பேரும் இப்படி இப்படி எல்லாம் இணைஞ்சிருக்காங்க, உறுதிமொழி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த தொழுகைக்கு எல்லாரும் வந்த உடனே மெம்பர் படியில ஏறினாங்க. ரசூலுல்லாஹ் ஏதாவது மெசேஜ் சொல்றதா இருந்தா, தகவல் சொல்றா இருந்தா மெம்பர் படியில ஏறுவாங்க. சஹாபாக்கெல்லாம் நெருங்கி வந்துருவாங்க பக்கத்துல. நம்மள மாதிரிலாம் இல்லை, நம்ம பயான் பண்ணாலே ஓடிடுவோம், பயான் பண்றது இன்னைக்கு உலகத்திலே ஆகப்பெரிய அலர்ஜி என்னன்னு சொன்னா பயானு தான். ஆகப்பெரிய அலர்ஜி என்னங்க? பயானு தான். இந்த ஜும்மால மட்டும் பயான் இல்லாம இருந்தால் எல்லாரும் வந்துருவாங்க. ஜும்மால மட்டும் பயான் பண்ணாம வெறும் நம்ம சில பெரிய நகரங்கள்ல எல்லாம் ஒரு 30-40 பள்ளிவாசல் இருக்கிற இடங்கள்ல எல்லா பள்ளியிலையும் ஜும்மால பயான் பண்ணுவாங்க. ஒரு பள்ளியில மட்டும் ஜும்மால பயான் இருக்காது, குத்துபாவும் தொழுகையும் நடக்கும். பார்த்தீங்கன்னா கூட்டம் அங்கே குவிஞ்சிரும். என்னடா அப்படி போறாங்கன்னு பார்த்தா பயான் கிடையாது. ஆமா, நீங்க தொழுவுங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம தொழுவாம இருந்துகிட்டு இருப்போம். நோன்பு வைங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம நோன்பு வைக்காம இருப்போம். பொய் சொல்லாதீங்கன்னு பயான் பண்ணுவாரு. நம்ம காலையில பல்லு விளக்கணும், ராத்திரி தூங்க போற வரைக்கும் அதுதான் வாழ்க்கை. எதுக்கு இந்த பயானை கேட்கணும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெம்பர் படியில ஏறினாங்கன்னு சொன்னா எல்லாம் நெருங்கி வந்துருவாங்க, என்னமா சொல்ல போறாங்க அப்படின்னு. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன இப்படி எல்லாம் கேள்விப்பட்டனே, எல்லாரும் வந்தீங்களா, என் மனைவிட்ட எப்படி எப்படி வாழ்றேன்னு கேட்டீங்களா? ஒருத்தர் சொன்னாரா நான் வந்து ராத்திரில தூங்க மாட்டேன்னு, ஒருத்தர் சொன்னாரா வாழ்நாள் பூரா நோன்பு வைப்பேன்னு சொல்லி, ஒருத்தர் சொன்னாரா கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொன்னாராம்ல. எல்லாம் அமைதியா உட்காந்துருக்காங்க. யாரு சொன்னான்னு தெரியாதுல்ல, கூட்டம் பெருங்கூட்டமா இருக்கு. யாரு சொன்னான்னு தெரியல. சொன்னீங்களா? கேள்விப்பட்டேன். இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. ஆனா அத்காக்கும் இந்தல்லாஹி, உங்க எல்லாரையும் விட அல்லாஹ்வுக்கு நான் ரொம்ப பயப்படுறேன். அப்படி இருக்கும் போது நான் திருமணம் முடிச்சிருக்கேன், திருமணம் முடிக்காம இல்ல. ராத்திரில சில நேரம் தூங்குறேன், சில நேரம் தொழுகிறேன். அதே மாதிரி நஃபிலான நோன்பு திங்கக்கிழமை வியாழக்கிழமை வைக்கிறேன், சில நாள் நான் நோன்பு வைக்கிறது இல்லை. அதனால யாராவது என்னை காரணம் காட்டி நிக்கா முடிக்க மாட்டேன்னு சொன்னா, நிக்கால எல்லா உலகத்துல நடக்கிற நிக்கால எல்லாம் ஓதக்கூடிய குதுபால எதான் சொல்றோம், அந்நிக்காஹு மின் சுன்னத்தி ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. கல்யாணம் பண்றது, நிக்கா முடிக்கிறது என்னுடைய வழிமுறை. கல்யாணம் முடிக்காம யார் இருக்கிறாங்களோ அவங்க சுன்னத்துக்கு மாற்றமா வாழ்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ இன்னைக்கு கல்யாணத்துல பூரா ஓதுறோம். சுன்னத்து வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சுன்னத்தில் ரசூலுல்லாஹ் விட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம மனசுல வச்சிருக்கிறது கல்யாணம் பண்றது ஒண்ணுதான் சுன்னத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நினைச்சிருக்கோம்? கல்யாணம் பண்றது மட்டும்தான் சுன்னத்து. இந்த உலக பிரசித்தி பெற்ற இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் அப்பதான் சொன்னாங்க, அல்லாஹ்வை காரணம் காட்டி எனக்கு வணக்க வழிபாடு செய்யறதுக்கு தடையாக இருக்கிறது என்று திருமணம் முடிக்காமல் இருந்தால் என்னுடைய சுன்னத்தை புறக்கணித்த குற்றம் உங்கள் மேல இருக்குங்கிறாங்க. இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம், ரசூலுல்லாஹ்வை காரணம் காட்டி அல்லாஹ்வை கூட என்ன செய்ய முடியாது, என்னால இபாதத் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, திருமணம் முடிக்கணும், அது என்னுடைய சுன்னத்துங்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த சுன்னத்துகளை பின்பற்றினால் மட்டும்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். ஒருத்தர் நான் நபியை விட்டுட்டு அல்லாஹ்வை மட்டும் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னா நடக்கவே நடக்காது. நபியை விட்டுட்டு அல்லாஹ்வை மட்டும் பின்பற்றுறேன் அப்படின்னு சொன்னா நடக்கவே நடக்காது. ஆடை அணிவது எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, முழுக்கை ஆடை போடுங்க, சட்டை போடும்போது அல்ஹம்துலில்லாஹி கசானி மாத்த ஜம்மலு பிஹி, எந்த ஆடை நான் அணிந்தா எனக்கு கம்பீரம் தருமோ அந்த ஆடை எனக்கு அணிவித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லிட்டு ட்ரெஸ் போடு பாருங்க, அப்படி ஒரு கெத்தா இருக்கும். இல்லாட்டி சொன்னா நீங்க எத்தனை ஆயிரத்துக்கு போட்டாலும் 15 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டாலும் முகமே விளங்காம இருக்காங்க நிறைய பேர். எத்தனை ஆயிரத்துக்கு போடுற ட்ரெஸ் 15 லட்சம், முகத்தை பாருங்க பார்க்கவே சகிக்காது. புரியுதா இல்லையா? எத்தனை லட்சங்க ட்ரெஸ்? 15 லட்சத்துக்கு ட்ரெஸ் போடுவான், முகத்தை பார்த்தா இந்த முகமானு தெரியும். அது மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களிடம் இருக்கிற ஆடைகளை நீங்கள் அணியுங்கள், பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க,
அல்ஹம்துலில்லாஹ் கசானின்னு சொல்லுங்க. எனக்கு இந்த ஆடை அடித்து கம்பீரம் அளித்த இறைவனுக்கே புகழ் அனைத்துன்னு சொல்லுங்க. அந்த ஆடையை முடிச்சு போட்டவொன்னு உங்களுக்கு கம்பீரம் தெரியுதா? அப்ப உடை உடுத்துவதாக இருந்தாலும், உணவு சாப்பிடுவதாக இருந்தாலும், உறங்க போவதாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இல்லாம ஒருத்தர் வாழ முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இல்லாம சாப்பிடுறங்க, எப்படி சாப்பிடுறது நல்லா சொல்லி தந்தானா? எப்படி சாப்பிடுறது? குழுன்னு சொல்லியிருப்பான் குரான்ல, குழு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீங்கன்னு சொல்லுவான். எப்படி சாப்பிடணும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. தட்டுல உணவு போட்டு நம்முடைய புறத்தில் இருந்து ஓரமாக போட்டு கையை போட்டு என்ன செஞ்சிடாம காங்கிரீட் மாதிரி போட்டு பிணையாம விரல்களால் சாப்பிட்டு நாசூக்காக நாகரிகமாக சாப்பிடுங்கள். சாப்பிட்டு முடித்த பின் விரலையும் தட்டையும் வலித்து சாப்பிடுங்கள் என்று சுத்தத்தை போதித்தவர்கள் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல எனக்கு ரசூலுல்லாஹ் தேவையில்லை, நான் அல்லாஹ் ஃபாலோ பண்றேன். எப்படி சாப்பிடுறது? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப எல்லா வாழ்க்கைக்குண்டான வழிமுறைகளையும் நமக்கு சொல்லி தந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முக்கியமான விஷயம், இத்தனை சாதனைகளையும் செஞ்சுட்டு எந்த விதமான விளம்பரம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் சாதித்து காட்டியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நமக்கெல்லாம் முன்னாடி அவங்க வாழ்க்கை திறந்த புத்தகமாக இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? எந்த ஒரு செயலை செய்தாலும் ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்க? முந்தியெல்லாம் அரபியில போய் கித்தாபில் போய் பார்த்தா தான் தெரியும். இந்த தமிழ்ல இருக்கு எல்லா வீட்லையுமே. இன்னைக்கு தமிழ்ல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை நபி மொழிகள் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா புத்தக கடைகள்ல, இஸ்லாமிய புத்தக கடைகள்ல ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை அப்படியே இருக்கு. எப்படி வாழ்ந்தாங்க? மனைவியோடு நடு ராத்திரியில் படுத்திருக்கும் பொழுது என்ன பேசினார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாரை பத்தி இவ்வளவு தெளிவா இருக்கு உலகத்துல? நடுராத்திரி தன்னுடைய மனைவியோடு படுத்திருக்கும் பொழுது என்ன பேசினார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் தவிர வேறு யாருடைய வாழ்க்கையும் இவ்வளவு திறந்த நிலையில எங்கேயும் சொல்லப்படல. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும்னு ஆசைப்பட்டாருன்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கை திறந்த புத்தகமாக இருக்கிறது. எனவே முடிந்த வரைக்கும், முழுசா பின்பற்ற முடியவே முடியாது, முடிந்த வரைக்கும் நான் என்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறைகளை பின்பற்றினால்தான் நாளை மறுமையில் என்ன செய்ய முடியும்? எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சா என்ன செய்யலாம்? நாளைக்கு நாம அவர்களை ரசூலுல்லாஹ் பின்பற்றதுனால நாளைக்கு மறுமை கிடைக்கும். கபர்ல அடக்கம் பண்ண உடனே கேட்பாங்க, யார் உங்க நபின்னு கேட்பாங்க. முஹம்மதுன்னு சொல்லிடுவோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உருவத்தை கொண்டு வந்து இவரை தெரியுமான்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம எங்க பார்த்திருக்கோம்? எங்க பார்த்ததே இல்லை. யாரு தெரியும்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா, வாழ்நாள் முழுக்க யார் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நேசித்து வாழ்ந்தார்களோ அவங்க சொல்லுவாங்க, இவர்கள் தான் என்னுடைய நபி, இவங்க தான் என்னுடைய இமாம், இவங்க தான் என்னுடைய வழிகாட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை தந்துருவான். அப்ப இதுக்கு நாம என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். முடிந்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறைகளை, நபி மொழி சுன்னத்தான விஷயங்களை பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.